இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே எங்கடி போற? உன் ஃப்ரெண்ட் உயிரை காப்பாத்த இன்னும் அதான் பிளான் பண்றியா? சொல்றே ப்ளீஸ் சஞ்சய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சத்யா கல்யாணத்துல ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துறாத. நான் ஒரு கலாட்டாவும் பண்ண மாட்டேன். பண்ண வேண்டிய கலாட்டாவ இது பண்ணும், இது பண்ணுண்டி. வேண்டாம் சஞ்சய், இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நானே சத்யகிட்ட பேசி நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் ஹெல்ப் யாருக்கு வேணும்? இன்னும் ரிசப்ஷனோட கூட்டம் முழுசா வரல. எல்லா வரதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைஞ்ச சபை மேடையில ஏறி செல்வநாயகி கையால கிஃப்ட பிரிக்க சொல்ல போறேன். அதோட சத்யாவோட கதை க்ளோஸ். அப்ப தப்பிச்சிட்ட. இப்போ உன் ஃப்ரெண்டுக்காக நீ உயிரை கொடு, தப்பே இல்ல. ஒரே அடிதான், சுருண்டுட்டான். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சஞ்சய், சஞ்சய், மூச்சு இருக்கு. இருந்தா என்ன, இல்லனா என்ன? சத்யா கல்யாணத்தை நிறுத்த வந்தவன் இவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதுதான் கதி. கைய அவன் உயிருக்கு ஏதாச்சும் ஆயிட போதுங்க. அதான் வரலையே. என்னமோ சத்யா கதை க்ளோஸ்னு சொல்லிட்டு இருந்தான். வரும்போதே கேட்டேன், யார் இவன் முதல்ல? இவனால என்ன பிரச்சனை? சத்யா நலன் சார் பொண்ணு இல்லன்னு அத ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். ஊரே மேடையில கூடியிருக்கும் போது அந்த ஆதாரத்தை நான் எல்லாருக்கும் காட்டுவேன். இவ்ளோ கெட்டவன். இவனை அடிச்சதுல தப்பே இல்ல. இப்போ என்ன பண்றது? நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துடலாமா? விளையாடாதீங்க கயல். அப்புறம் குப்பையை எங்க போட்டா என்ன? வா, ஓரமா இழுத்து போட்டுட்டு போயிடலாம். வந்து புடி. ஏ தம்பி, அங்க என்னப்பா சத்தம்? யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். வா, சீக்கிரம் சீக்கிரம்.